போதைப் பொருள் கடத்தல் விவகாரத்தில் திமுகவை தொடர்புபடுத்தி அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பேசியதை எதிர்த்து RS பாரதி வழக்கு தொடர்ந்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் மதியழகன். மதியழகன், வணக்கம். முழு விவரங்களை வழங்கலாம். போதைப் பொருள் கடத்தல் வழக்கில் ஜாபர் சாதிக்கை டெல்லி போலீசார் கடந்த மார்ச் மாதம் கைது செய்தனர். இந்நிலையில் திமுகவுடன் ஜாபர் சாதிக்கை தொடர்புபடுத்தி அதிமுக பொதுச் செயலாளரும் எதிர்க்கட்சி தலைவருமான எடப்பாடி பழனிசாமி தனது எக்ஸ் வலைதள பக்கத்தில் பதிவிட்டு வருவதால் 1 கோடி ரூபாய் மான நஷ்ட ஈடு வழங்க உத்தரவிடக் கோரி திமுக சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த வழக்கில் பதில் மனு தாக்கல் செய்த எடப்பாடி பழனிசாமி தமிழகத்தில் போதைப் பொருள் பயன்பாடு குறித்து பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் பொதுத்தளத்தில் இருந்த தகவலின் அடிப்படையிலேயே ட்வீட் செய்ததாக தெரிவித்திருந்தார். இந்நிலையில் இந்த வழக்கு இன்று மீண்டும் நீதிபதி ஜி ஜெயச்சந்திரன் முன்பு விசாரணைக்கு வந்தபொழுது சாட்சி விசாரணை பதிவு செய்வதற்காக வழக்கை பிப்ரவரி 3ஆம் தேதிக்கு சென்னை உயர்நீதிமன்ற வளாகத்தில் இருக்கக்கூடிய மாஸ்டர் நீதிமன்றத்திற்கு மாற்றி நீதிபதி உத்தரவு பிறப்பித்திருக்கிறார்.